கோவையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். மக்கள் நலன் சார்ந்த பணிகளை ஆதாய நோக்குடன் தரமற்ற முறையில் செய்து வரும் திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வரும் 4ஆம் தேதி பகண்டை கூட்டுரோட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் பகண்டை கூட்ரோட்டில் கட்டப்படும் பயணியர் நிழற்கூடத்தின் மேல் பகுதி கட்டி முடிப்பதற்கு முன்பாகவே சரிந்து விழுந்ததை கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் தரமற்ற முறையில் செய்யப்படுவதாகவும், திட்டப்பணிகள் பலவற்றில் ஆளும் கட்சியினரால் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்த்தப்படுவதாக மக்கள் ஆதங்கப்படுவதையும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். இத்தகைய முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலினுக்கு தனது கடும் கண்டனத்தை புரட்சித் தமிழர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பில் வரும் 4ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் பகண்டை கூட்ரோட்டில் மாவட்ட கழக செயலாளர் இரா குமரகுரு தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர், கழக சார்பு அணிகளின் மாநில துணை நிர்வாகிகள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் நலனை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.